ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதைத்தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்துச்சு பார்த்தீங்களா, மண்டே டு சண்டே. அந்த வாரம் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாரம்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருந்தேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனால தான். ஏன்னா எப்போவுமே பசங்களுக்கு ஃபீவர் அப்படின்றது காமனாக வரும் போகும். குழந்தைங்கனாலே காய்ச்சல், சளி இந்த மாதிரி வர்றதுன்றது சகஜம்தான். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து ஃபீவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு காட்டிட்டு தான் போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி, ரொம்ப மனதளவில் ரொம்ப டவுன் ஆகிட்டோம். அந்தளவுக்கு கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு ஃபீவரு. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குழந்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்கல, நம்மளால் அதை வந்து என்ன சொல்கிறது, நார்மலாக எடுத்துக்கவே முடியலை. நான் ரொம்பவே வந்து இதாகிட்டேன். என் ஹஸ்பண்டாவது பரவாயில்ல, என்னனாலுமே லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டவுன் ஆகிடுவேன். ஏன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருப்போம் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். பட்டு காட் கிரேஸ் வந்து அந்த ஒரு வாரத்தை கடந்து எங்களை நல்லபடியாக வந்து கடவுளோட ஆசீர்வாதம் கொண்டு வந்ததுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ நினைக்கையில். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தை பிறந்தனாலே என்னமோ எங்களுக்கு வழி பிறந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த வாரத்தை சமாளிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 டிகிரி கிட்ட வந்துருச்சுங்க தெர்மாமீட்டரில். அதுவும் எப்போது அன்டைமில் ஒரு மணி 1:30 போல். என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் அந்த டைம்லேயுமே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா நல்லா இங்கே பார்ப்பாங்கங்க. இங்கே புருனை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே சூப்பராக பார்ப்பாங்க. எல்லாருமே இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் சில பேர் மட்டும்தான் ரொம்ப எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறது. அதுவும் இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் அதிகமாக இருக்காதுங்க. சும்மா சின்ன சின்ன கிளினிக் மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்னு பார்த்திங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ நாங்களுமே கவர்மெண்ட்டில் தான் பார்ப்போம். ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக் சிரப் எல்லாமே கொடுத்து ஓரளவுக்கு இப்போ வந்து நார்மலாக்கி கொண்டு வந்திருக்கோம். பட் அந்த காய்ச்சலோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கிற மாதிரியே இருக்கான். ஸோ கூடிய சீக்கிரம் நார்மல் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப லாஸ்ட்டு வீக் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. வீட்டு வேலை ஒழுங்காக பார்க்க முடியல. அதே மாதிரி என்னால் யூடியூப்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மனதளவில் நம்ம ரொம்ப டவுன் ஆகிட்டோம்னா ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறமா ஓரளவுக்கு பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஸோ சண்டே காலையில் வந்துட்டு கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எனக்கு தூக்கமே கிடையாது. ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், நான் நல்லா தூங்கியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து அதுக்கு காய்ச்சல் வந்து எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படின்ற யோசனை. அப்புறம் பிள்ளைக்கு ரொம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே வராது. அது என்னன்னே தெரியல, தூக்கமே வராது. ஃபுல் நைட்டு முழிச்சுட்டு தான் இருப்பேன். காலையிலே 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். ஸோ எழுந்திரிச்சிட்டு கீழே வந்து உட்காந்து கிச்சனில் ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பேன். அப்புறம் விடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வெளியில் வந்து நடந்துகிட்டே இருப்பேன். அதே மாதிரி ரொம்ப எனக்கு ஃபேஸுமே ரொம்ப டல்லாகிடுச்சுங்க. நல்லா தூங்கினா தான் நம்ம உடம்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ தூக்கம் கிடையாது. அதே மாதிரி கரெக்ட் டைமில் சாப்பிட்றதும் கிடையாது. எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல. மனசும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததா. ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப மோசமாயிடும், நம்ம உடம்பும் ரொம்ப மோசமாயிடும். ஸோ அதை வந்து ரொம்ப நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது வந்து கொஞ்சம் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் அந்த மாதிரி இருக்கத்தான் செய்ய வேண்டிய நிலைமை வரும். அடுத்தடுத்து நம்ம வந்து கொஞ்சம் மாறிக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து இப்போ நார்மலாக இப்போ வந்து இருக்கேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெளியில் வாக்கிங் போயிட்டு அங்கே பக்கத்து வீட்டில் வந்து பூ இருந்தது. வெளியில் நல்லா ஒயிட் கலரில் பூ பூத்துருந்தது. அதை பறிச்சுட்டு வந்து என் ஹஸ்பண்ட்டை காமிச்சிட்டு கிடந்தேன். அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுமே 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. நான் எழுந்திரிச்ச டைம்லேயே அவங்களே எழுந்திரிச்சிட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லிகிட்டு இருந்தாங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கு, எவ்வளோ டைம் கிடைக்குது நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. உண்மையாக தாங்க. நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோன்னு வைங்களேன், ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சோன்னா கடகடான அந்த டே ஃபுல்லாக போயிடும். நமக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்கும். அதே நம்ம காலையில் அர்லியாக ஒரு 4 மணி 5 மணி போல் எழுந்திரிச்சோன்னா வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி டைம் இருக்கும்.
ஸோ அது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். எனக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வந்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஸோ 4 மணிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், குக்கிங் வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சிடுறேன். அப்புறம் வீடை க்ளீன் பண்ணுற வேலையுமே முடிச்சிடுறேன். பட் பேலன்ஸ் டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்து தூங்குறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு பழகுங்க. ஸோ அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். 4 மணிக்கு எந்திரிக்க முடியலைன்னா ஒரு 5 மணிக்காவது எந்திரிச்சு பழகுங்க. அது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ என்ன கொஞ்சம் பகலில் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கணும். ஸோ நான் முன்னாடியெல்லாம் அந்தளவுக்கு பகலில் தூங்க மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் நேரம் தூங்கிடுறேன். ஏன்னா நம்ம உடம்பும் ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்கும். ஸோ தூக்கம் கொடுத்தா மட்டும்தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தூங்கிடுறது. ஸோ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ சட்னி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். தேங்காய் இல்லை. தேங்காய் கிடைக்கவே இல்லைங்க. நாங்களும் இந்த லாஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாக அந்த பொங்கலுக்கு வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டு தேங்காய் தேடிகிட்டே கிடந்தோம். எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் நம்ம வீட்டுக்கு பொங்கலுக்கு சிஸ்டர் வந்திருந்தாங்க, இளவரசி சிஸ்டர். அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை காலையில் வரும்போதே. அவங்களுமே நிறைய கடையில் கேட்டிருக்காங்க, தேங்காய் கிடைக்கவே இல்லையா. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து. நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் தேங்காய் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தைப்பூசம் வரப்போகுதான். ஸோ அதுக்காண்டி வந்து தேங்காய் வந்து ரொம்ப தேவைப்படும். ஏன்னா கோவிலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் அந்த தேங்காய் விற்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இப்போவே வந்து தேங்காவை வாங்கி இது பண்ணி வச்சுக்கிருவாங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குருவாங்க தைப்பூசத்துக்கு சேல் பண்ணுறதுக்காக. அதனால தான் வந்து இப்போ தேங்காய் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ அப்படியா அப்படின்ட்டு. இங்கே ப்ரூனேலையுமே பார்த்திங்கன்னா தைப்பூசம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கங்க. அதாவது இங்கே வந்து அதாவது நம்ம ஊர் மாதிரி கோவில்லாம் கிடையாது. ஆனால் அந்த சைடு கேபின்னு ஒரு ஏரியா இருக்குது. கேபி சிரியா அந்த சைடு வந்து ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து தைப்பூசம் வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுவாங்க போல். பட் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில பேர் சொல்லி, நான் போய் பார்த்ததில்ல. பட் மலேசியா சிங்கப்பூரில் வந்து நம்ம ஊரில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தைப்பூசம் நடக்கும். அங்கே வந்து நிறைய கோவில்கள் இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது ப்ரூனேயில் வந்து. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவில் வந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம தமிழ் மக்கள் போய் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து வெள்ளை உளுந்தும் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வெள்ளை கலர் இட்லி ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி ரைஸு அப்புறம் உளுந்து வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். என்னமோ தெரியல, மாவு புளிக்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ப்ரூனை கிளைமேட்டுக்கு சூப்பராக மாவு புளிச்சு வரும். கருப்பு உளுந்து போட்டு அரைச்சி வச்சாலே நல்லா புளிச்சு வருது. ஏன் இந்த மாவு புளிக்கவே இல்லைன்னு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் இல்லையா. அதனால் அதை தான் ஊற்றிட்டு இருந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் புளிக்குதா புளிக்கலையான்னு. புளிப்பும் இல்லை, ஆனால் புளிக்காமையும் இல்லை. லைட்டாக புளிச்ச மாதிரி இருந்தது மாவு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணையில் தான் தெரியுது, உப்பு போடாமல் மாவை வந்து இட்லி பிளேட்டில் ஊற்றி உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு திரும்ப அந்த மாவை கொட்டிட்டு திரும்ப உப்பு கலந்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றி வச்சேன். ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் இந்த ஆவியில் வேக வச்ச சாப்பாடுகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். முக்கியமாக இட்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டுறலாம். அதுவும் ஆதவுக்கு இந்த காய்ச்சலோட எஃபெக்ட் வந்து என்னென்னா ஒமட்டிக்கிட்டு ஒன்றுமே சாப்பிடல. அதாவது ஒரு அரை இட்லி சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது இந்த லாஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாக. நான் செஞ்ச இட்லியே இத்தினோண்டு தான். அதில் அரை இட்லி சாப்பிடவே 1 மணி நேரம் பக்கம் ஆச்சு. எப்போவுமே கொடுக்குறத சாப்பிட்டுக்குருவான். பாவம் அவனாலேயும் முடியலை. அப்படியே வாய்க்குள்ளே ஒமட்டி வாமிட் வர மாதிரியே இருந்தது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா வந்து சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு தான் அவனுக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும். நல்லா அவனால் எவ்வளோ முடியுமோ அதை சாப்பிட வைங்கன்னு சொல்லி. அரை இட்லி கூட சாப்பிட முடியாதவனே எப்படி நம்ம சாப்பிட வைக்கிறது அப்படின்ட்டு ஏதோ ஒரு போராட்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஆயில் ஃபுட் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆயில் ஃபுட்டு அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டானது எதுவுமே சாக்லேட் கேக்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கம்ப்ளீட்டாக ஆயில் ஃபுட்டு எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ஸ்வீட் சாக்லேட்ஸுமே எதுவுமே கொடுக்கல. சும்மா வீட்டிலையே ஹோம்மேடாக வந்து கஞ்சி இட்லி இந்த மாதிரி நல்லா சாப்பாடை குழைய வச்சு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருச்சு. ஏன்னா சாப்பிட்டா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிடாமல் இருந்ததுக்கும் அந்த காய்ச்சலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடம்பும் குறைஞ்சி போச்சு. ஃபேஸுமே அப்படியே டல்லான மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த காய்ச்சலை வந்து சரி பண்ணுவோம், அதுக்கப்புறமா அவன் உடம்ப தேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடாக கொடுத்துட்ருந்தேன் நான். பாருங்கள் இட்லி வந்து எப்படி வந்திருக்குன்னு. நல்லா மாவு பொங்கி வந்துருச்சுன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கும். இது வந்து பார்க்கையில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மைதா மாவில் இட்லி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது குட்டி குட்டியாக. நான் எப்போவுமே பெரிய பெரிய இட்லி தான் பண்ணுவேன். பெரிய பெரிய இட்லி பண்ண மாட்டேன். மாவு ஊற்றி வச்சோன்னா அது பொங்கி வர்றதுலேயே நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே ரவுண்டாக வரும். இது வந்து புஷ்ஷுன்னு வராதனால கொஞ்சம் சப்பட்டின்னு இருந்தது. பட் ஓகே, இதையே வந்து கொடுத்துட்டேன், சாப்பிட்டானுங்க. மேபி இட்லி நல்லா இல்லாதனால தான் சாப்பிட்லையோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு. ஆனால் ரொம்ப மோசம் இல்லைங்க. பாதி மாவு புளிச்சிருந்துச்சு, ரொம்ப பொங்கி வராமல் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தது, ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறமா அந்த 2 இட்லியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த இட்லிலேயே வந்து அரை இட்லி தான் சாப்பிட்டான். இவனுக்கு மாதவுக்கு ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு முகில வந்து கொஞ்சம் அண்ணாக்கிட்ட போகாதடா, தள்ளி உட்காருடா, அவன் குடித்த டம்ளரில் குடிக்காத அப்படின்னு மாதிரி அவனை சொன்னாலுமே அவன் கேட்கவே இல்லை. அவனுக்கு புரியவும் இல்லை சொல்கிறது. சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பக்கத்தில் போகக்கூடாது, போனோம்னா நமக்கும் ஃபீவர் வந்துடும். ஏன்னா ஃபீவர் இந்த மாதிரி கோல்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இன்னொரு குழந்தைக்கு பரவிடும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் தானே. ஆனால் அந்த பிள்ளைங்க சொன்னால் கேட்குறதே கிடையாது. அதே மாதிரி சாப்பாடும் 2 பேருக்கு தனித்தனியாக தான் ஊட்டி விட்டேன். எப்போவுமே ஒரு பிளேட்டில் போட்டு 2 பேருக்கும் ஊட்டி விடுவேன். பட் இந்த ஒரு வாரமாக ஃபுல்லாக தனித்தனியாக தான். இங்கே பாருங்கள், நான் சாப்பாடு கொடுக்குறேன், அவன் வந்து வாங்கவே மாட்டான், அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஸோ அவனுக்குமே வாய் வந்து அந்த கசக்கும் போல், அந்த ஃபீவர் வந்தால் அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு வேறு ரொம்ப பயங்க இந்த மாதிரி ஃபீவரு இந்த மாதிரி வரவும். இப்போ ரீசெண்டாக வேறு சைனாவில் ஒரு வைரஸ் வேறு பரவிட்டுருக்கா, அதுவும் எல்லா இடத்துக்கும் பரவிட்டுருக்குன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது வேறு பயம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வைரல் ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வேக்சின் வந்து போடணும், பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேக்சின் நாங்கள் எதுவுமே போடலை. ஆனால் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது நல்லது தாங்க. ஏன்னா இந்த சீசன் டைமில் இந்த மாதிரி ஃப்ளூ இந்த மாதிரி வரும்போது அந்த வேக்சின் வந்து தடுக்கும் இல்லையா. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து வளர்த்து சாப்பாடு கொடுத்து தேவையானது பண்ணாலுமே இப்படி வரும்போது கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஏன்னா தானோன்னு இருந்தால் கூட நமக்கு மனசாரிடும், நம்ம ஒழுங்காக பார்க்கலை, அதனால தான் பிள்ளைங்களுக்கு இப்படி வருதுன்னு. ஆனால் என்ன தான் நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்தாலுமே இப்படி வரும்போது என்ன பண்ணுறது. இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் இல்லையா, எல்லாத்தையும் கடந்து போவோம், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் கடந்து வந்தோங்க. அப்புறமா நான் மார்க்கெட் போகலைங்க, ஏன்னா பசங்களை கூட்டிகிட்டு அலைய முடியாது. அதுவுக்கு அப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆயிருந்துச்சு ஃபீவர். அதனால் நான் பசங்களை வீட்டிலே பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் கொஞ்சம் மீனும் காய்கறியும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவங்க தான் போயிட்டு மீனும் கொஞ்சம் காய்கறியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீனும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வெலை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. மத்தி மீன் எங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், ஏன்னா அது நல்லாயிருக்கும் குழம்பு வச்சா. அது கொஞ்சமும் அந்த வெலை மீன் வந்து பசங்களுக்கு, மத்தி மீன் முள்ளாக இருக்கும், அது வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வெலை மீனுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், முள் கம்மியாக தானே இருக்கும், அதை கொடுத்துக்கலான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் காய்கறி வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா பூசணிக்காய், அவரைக்காய், தக்காளி கொஞ்சம் கொஞ்சம். செங்கோராங் மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்காங்க. பட் நிறைய காய்கறி இல்லை, இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். ஓகே, இருக்கிறதே வச்சு சமைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருந்தேன். மீனை வந்து பொரிக்கலை, எல்லா மீனையுமே குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா ஆயில் இது பண்ணது எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணலை. குழம்பு மீனே வந்து நம்ம சத்து தானே, அதில் நிறையா ஆயில் இருக்காது, குழம்புல கொஞ்சமாக தானே நம்ம ஆயில் ஊற்றுவோம். ஸோ அதனால் வந்துட்டு தனித்தனியாக குழம்பு வைக்கல, மத்தி மீனையும் சரி வெலை மீனையும் 2ஐயும் ஒன்றா போட்டு ஒரு குழம்பா வந்து வச்சுட்டேன். அது வந்து ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கொசு நிறையா இருக்குங்க வீட்டை சுற்றி. அது எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் தானே இருக்குது, பயங்கரமாக இருக்கும் கொசுவும் சரி ஈயும் சரி. லைட்டாக கதவு திறந்தாலே நிறைய வந்துடும். அப்புறம் கட்டுச்சிச்சுன்னா இப்போ அவ்வளோதாங்க. இந்த கருகருன்னு ஒரு கொசு இருக்கும், டெங்கு கொசு மாதிரி. ஸோ அந்த கொசு கடித்தாலுமே பிள்ளைங்களுக்கு ஃபீவர் வருங்க. ஸோ நான் அந்தளவுக்கு வெளியிலேயும் விடுறதில்ல. சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளே நம்ம வெளியில் போகையில் கதவு திறக்கையில் டக்குன்னு வந்துடும். அது வந்து கடிச்சு வச்சுட்டு அந்த மாதிரி கொசு வந்து கடிச்சு வச்சாலுமே இந்த மாதிரி ஃபீவர்கள் வரும். ஸோ பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமாக தாங்க பார்க்கணும். அப்புறம் அந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. மத்தி மீனை மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணணும். இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மேலே இருக்கிற சிரா எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி உள்ளே உள்ள அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க.
நான் வந்து சும்மா கட் பண்ணாலே போதும், பீஸ் மட்டும் போட்டாலே போதும், வேறு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த மேலே இருக்கிற சிரா வந்து நம்ம எடுக்க முடியாது. வெலை மீனில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, பெருசு பெருசாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்க கடையில் வச்சுருப்பாங்கள்ல கத்தி, அதுதான் கரெக்டு. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்செல்லாம் அதெல்லாம் எடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ஒரு ஏற்றுச்சுன்னா அவ்வளோதான், பயங்கரமாக வலிக்கும். அதனால் நல்ல வேளை அதை எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்புறம் நான் அதை வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். புதுசாக ஒரு கத்தி வாங்கினேன், ஒரு சின்ன கத்தி, சிக்கன் மீன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலான்னு. அதுவுமே நல்லா ஷார்ப்பாக இருந்தது. அந்த கத்தி வச்சே கட் பண்ண முடியல, அந்தளவுக்கு அந்த முள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பெரிய மீன் அப்படின்றனால. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கத்தி ஒன்று வச்சுருக்கேன்னா அதை வச்சு ஒரு 2 போடு போடவும் தான் வந்து கட்டாச்சு. ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, வெயிட் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கக்கா, வெயிட் மிஷின் ரிப்பேருன்னு சொன்னீங்களே, அதை வந்து சரி பண்ணிட்டீங்களா, இல்லை புது வெயிட் மிஷின் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் இல்லைங்க, நான் வெயிட் மிஷின் இன்னும் புதுசும் வாங்கலை. அது அந்த பழசு வந்து ரிப்பேர் ஆனதோட தான் இருக்குது அப்படியே. வாங்கணும் தான் நினச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்கேன், சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு கேட்டுட்டு கடையில் கொண்டு போய் இதை சரி பண்ணி தருவீங்களான்னு கேட்டுட்டு, பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வெயிட் மிஷின் வாங்குவோம். அது $1 படி ஒரு $35 வாங்கினாங்க. இப்போ வாங்கி 1 இயர் தான் ஆகுது. நல்ல பிராண்டுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க கடையில். இதுதான் வந்து எங்கள் ப்ரோனேயில் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி. பார்த்தா 1 வருஷத்துக்கு மேலே தாங்கவே இல்லை. கேரண்டி கார்டுமே வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு தான் கொடுத்தாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். பட் வந்து ஒரு சில பொருட்களுக்கு மட்டும்தான், அதாவது ரொம்ப விலை அதிகமாக இருக்கிற பொருட்களுக்கு மட்டும்தான் கேரண்டி கார்டு வந்து ரொம்ப வருஷம் கொடுக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் விலை கம்மி அப்படின்றனால கொஞ்ச நாள் தான் கொடுக்குறாங்க. சரி பார்க்கலாம். நான் வந்து வெயிட் மிஷின் வாங்கிட்டு வெயிட் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க என்னோடய வெயிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் வந்து வெயிட்டு போடலை அந்தளவுக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும், 65 66 அந்த மாதிரி இருக்கும் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்பவும் வெயிட்டு குறையலை, ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பொங்கல் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சேரீயில் நீங்கள் குண்டாக தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சேரீயில் அப்படி தாங்க தெரியும். ஏன்னா சேரீ வந்து நம்ம சுற்றி சுற்றி கட்டுறோம் இல்லையா, சேரீயே வெயிட்டு தான். ஸோ அதை நம்ம சுற்றி கட்டும் போது கொஞ்சம் பல்காக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு சேரீ பொறுத்து இருக்குது. அந்த சேரீயுமே காட்டன் சேரீ. ஸோ காட்டன் சேரீலாம் கட்டினோம்னா குண்டாக இருக்கிறவங்க மேலும் குண்டாக தான் காட்டும். அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க எப்படிப்பட்ட சேரீ கட்டணும்னா, கொஞ்சம் இந்த க்ரேப் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, வலுவலுன்னு கொஞ்சம் நைஸாக, அந்த மாதிரி சேரீ கட்டினோம்னா கொஞ்சம் ஒல்லியாக காமிக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி காட்டன் சேரீ கட்டினா குண்டாக காமிக்கும். ஸோ நம்ம சேரீ வந்து சூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்தும் இருக்குது. அதே மாதிரி சேரீ நம்ம எப்படி கட்டுறோம் அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. சில பேர்லாம் நல்லா குண்டாக இருந்தாலுமே நல்லா சேரீ வந்து சூப்பராக கட்டுவாங்க, கொஞ்சம் ஒல்லியாக காமிக்கும். பட் எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு சேரீ வந்து கட்டவே தெரியாதுங்க. நான் ஆல்ரெடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு சில டிப்ஸுகள் அதை வச்சு இந்த உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ சில நாள் வந்து சேரீ கட்டையில் பர்ஃபெக்டாக வந்துடும், ஆனால் பல நாள் ரொம்ப சொதப்பலில் தான் வரும். நானும் சுற்றி சுற்றி அப்படியே இன்ஸ்கர்ட்டுக்குள்ளே அப்படியே மடக்கி மடக்கி விட்டு ஏதோ ஒரு இது மாதிரி தான் கட்டி வைப்பேன். ஸோ அன்னைக்கு கட்டியிருந்ததுமே நான் ப்ராப்பராக வந்து கட்டலை, பொங்கல் அன்னைக்கு கட்டியிருந்தது. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த இளவரசி சிஸ்டர் தான் எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாங்க, இப்படி இப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருக்காங்க. ஸோ காலேஜ் போகையில் ரெகுலராகவே சேரீ கட்டிட்டு தான் போவாங்களாம். ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி சேரீ கட்டும்போது நம்ம எதில் வந்து தப்பு பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நல்லா கற்றுக்கலாம். பட் நான் வந்து ரெகுலராக சேரீ கட்டுறதில்ல, ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படி தான் வந்து சேரீ கட்டுறது. அதனால் வந்து அந்த ப்ராப்பராக வந்து எனக்கு தெரியாது. பட் சேரீ கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் என்ன சொல்கிறது, இங்கே வந்து நம்ம வந்து சுடிதாரு சும்மா வீட்டுக்கு போட்ட ட்ரெஸ்ஸுக்கு தானே போட்டுட்ருக்கோம். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கட்டும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மூடு மாதிரி மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த தீபாவளி, பொங்கல், கார்த்திகை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது ஐயா ஜாலி, சேரீ கட்ட போகிறோமா அப்படின்னு வந்து தோணும். ஆனால் என்கிட்ட இருக்கிறதே 2 சேரீ தான். இங்கே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நான் 2 தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை தான் நான் மாற்றி மாற்றி வந்து கட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது தான் இதை கொண்டு போய் கட்டினா சரியை கொண்டு போய் வச்சுட்டு வேறு அதை வந்து எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஊராக இருந்தால் நம்ம வந்து டக்குன்னு போய் ஒரு 1000 ரூபாய்க்கு நல்ல சேரீ எடுக்கலாம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து ப்ரூனேயில் வந்து சேரீ வந்து ஒரு சில சேரீ கிடைக்கும்.
பட் இங்கே வந்து எப்படி கிடைக்கும்னா நம்ம ஊர் மாதிரி பட்டு சாரியெல்லாம் கிடைக்காது, நைஸாக கிடைக்கும். ஒரு மாதிரி அந்த முஸ்லீம்ஸ் லேடிஸ்லாம் கட்டுவாங்க அந்த மாதிரி கிடைக்கும், நான் பார்த்துருக்கேன். நைஸாக அந்த மாதிரி அதை வந்து நம்ம அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கட்ட முடியாது, சும்மா வீட்டில் வந்து கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாரீ தான் கிடைக்கும். பெருசாக வந்து இங்கே வந்து வாங்க முடியாது. ஸோ அதனால் ஊருக்கு போகையில் கொண்டு வந்தால் தான் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ஊருக்கு போகையில் முடிஞ்ச அளவுக்கு சாரீ வாங்கிட்டு வரலாம். சில யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்ப்போம், நம்ம ஊர்லலாம் வந்து இந்த பொட்டிக் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த ஆன்லைனில் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்கள அப்படியே டிசைனாக அழகழகாக சாரீ இருக்குதுன்னு காப்பாங்க. அப்போல்லாம் பார்க்கல ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மளும் ஊருக்கு போகையில் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எல்லா சாரியும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிருவேன் நான்லாம். ஏன்னா சாரினாலே பெண்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மீன் குழம்பும் வச்சாச்சுங்க. 2 மீனையுமே ஒன்றா போட்டு வச்சுட்டேன். இந்த மீனோட தலை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எங்கள் வீட்டில் யாருமே இந்த தலையை சாப்பிட மாட்டாங்க, என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு நம்ம ஊட்டி விட்டால் தான். ஸோ எனக்கு தான் அந்த தலை வந்து கிடைக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலையில் ஒரு ருசி இருக்கும். ஸோ நான் அந்த மீன் தலையை நான் தான் சாப்பிட்டேன். அப்புறம் மத்தி மீன், வெலை மீன் எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு வந்து வச்சாச்சுங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த குழம்பு மீன் எடுத்து தான் பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டுருந்தேன். அதை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளேயும் பெரும் போராட்டமாக ஆகிப்போச்சு. ஏன்னா மருந்து கொடுக்குறோமா, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கையில் நம்ம மருந்து கொடுத்தா தான் அந்த மருந்துமே வேலை செய்யும். வெறும் வயிற்றில் மருந்து கொடுத்தோன்னா அது சைடு எஃபெக்ட்டு தான் வரும். ஸோ அதனால் அது முடியாமல் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்றது என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்ததுங்க. எப்படியோ அந்த ஒரு வாரத்தை கடந்து வந்ததுன்றதே ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நினைக்கலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, லைஃப்னால் அப்படி தானே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. பாய்.